விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெஜின் மூவிஸ் வெளியீடு. அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு ஜெயக்குமார். அதிமுக ஓபிஎஸ் மற்றும் தினகரன் வசம் வரும் என்பதை மறைமுகமாக அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். அது பற்றின உங்கள் கருத்து என்ன? வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. இது ஒரு முடவன் இயலாதவன் ஒரு கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்ட கதை தான் இது. அதிமுகன்றது ஆயிரங்காலத்து பயிர். அது இன்றைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்து புரட்சி தலைவர் அம்மாவில் கட்டி காத்து இன்றைக்கு அண்ணன் பொதுச்செயலாளர் எடப்பாடியில் இன்றைக்கு 2.5 கோடி தொண்டர்களோடு இன்றைக்கு வழி நடத்தப்படுகின்ற ஒரு மாபெரும் இயக்கம். அதிமுக பொறுத்தவரை காணாம போனவங்க, காணாம போகணும்னு சொன்னவங்க தான் காணாம போயிட்டாங்கன்றது கடந்த கால வரலாறு திரு அண்ணாமலைக்கு தெரியல. சரி, திரு டிடிவி எப்படிப்பட்டவர்? இதே அன்னைக்கு பெரா கேஸ் போட்டது யாரு? அன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு கரப்ஷன் கேஸ் போட்டது யாரு? அன்னைக்கு இருந்த மத்தியஸ்தானம் போட்டது. அப்போ டிடிவி கசந்தாரு. இன்னைக்கு அதே டிடி அவங்க கூட்டணியில சேர்ந்துட்டோன்னு புனித நாய்த்தாரா? அதுக்கு அண்ணாமலை பதில் சொல்லுங்க. அதே நேரத்துல இப்போ டிடிவி பொறுத்தவரை எப்படிப்பட்டவர்? ஆர்கே நகர்ல 20 ரூபா டோக்கன் கொடுத்து ஜெயிச்சவர். ஜெயிச்சு போனவர் என்னைக்காவது ஒரு நாள் அவர் தலையை காமிச்சிருக்காரா? ஒரு நாள் கூட அவர் அதை தேடுறாங்க ஆர்கே நகர் மக்கள் இன்னைக்கும். தொகுதி மாத்தி நின்றுட்டு இன்னைக்கு அப்படிப்பட்டவர் இன்னைக்கு அம்மாவால விரட்டப்பட்டவர். போயஸ்காரன் பக்கமே நீ வரக்கூடாது சொல்லிட்டு அம்மாவால விரட்டப்பட்டவர் தான் டிடிவி. அப்படிப்பட்டவர் இன்னைக்கு தலையை தூக்கி வச்சு ஆடுறாருன்னா அண்ணாமலைக்கு வரலாறு தெரியாது. எனவே அண்ணாமலையை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா ஒரு காவல்துறையில இருந்துட்டு அதே நேரத்துல இன்னைக்கு அரசியல் திடீர்னு முளைச்ச ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் அரசியல் மாதிரி ஆயிட்டு இன்னைக்கு வரலாறு தெரியாம ஒரு கதாசிரியர் வேலைக்கு ஒரு கதை எழுதுற வேலைக்கு நல்லா போலாம். விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெஜின் மூவிஸ் வெளியீடு.